நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெற்ற தாயினும் பெறாத தாய் என்று ஏதாவது ஒன்று உண்டா என்று உங்கள் மனதிலே எழக்கூடும். இதற்கு கம்பன் ஒரு அழகான பதிலை சொல்கிறான். ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து தான் அமைந்து இரு தடக்கை தலைமீது தாங்கி பூநிற கண்கள் புனல் உக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்தணன் நடுங்க என்று பிரகலாதன் எப்படி இருந்தான் என்பதை கம்பன் உரைக்கின்ற பொழுது இவ்வாறு ஒரு பாடலை எழுதுகிறான். பிரகலாதனுக்கு பெற்ற தாய் விஷம் கொடுத்தாள், காப்பாற்றியது நாராயணா என்னும் அஷ்டாட்சரம். அப்படியானால் பெற்ற தாய் கைவிடக்கூடிய இடங்களில் கூட நம்மை பெறாத தாய் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த நாராயணன் நமக்கு உற்ற துணையாக இருப்பான் என்பது பற்றி இப்பொழுது பேச வருகிறார்கள் சதீஷ்குமார் அவர்கள். பெற்ற தாயினும் மேடை சதீஷ்குமார் வசம். ஸ்ரீசைலேச சதயாபாத்திரம் தீபக்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதாம் ஆதரம் முனீம் லக்ஷ்மிஹிம் நாதசமாரம்பாம் நாதயாம் குணமத்தியமாம் ஹஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கருணையினாலே ஈர ஓடு என்று புராதனமாக பெயர் பெற்ற இந்த மஞ்சள் நகரத்திலே இந்த பக்தி திருவிழாவை, இந்த மகோத்சவத்தை நம்முடைய பாரத தேசத்திலே பிறந்த ரிஷிகளும் முனிகளும் யோகிகளும் தபஸ்விகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் எதை செய்ய நினைத்தார்களோ அந்த இந்து தர்மத்தினுடைய மிகச்சிறந்த தாத்பரியங்களை, கோட்பாடுகளை சாமானியர்களும் தெரிந்து கொள்ளும்படி செய்கின்ற இந்த மாபெரும் மகோத்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கிற ஸ்டார் விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தியை பற்றி பிரகலாதன் சொல்லுகிறார். இந்த சந்ததியினருக்கு தெரியும்படி பிரகலாதன் சொல்லுகிற 9 நிலைகளை, படிகளை பிரகலாதன் காட்டுகிறார். ஒன்று, பகவானுடைய கதைகளை கேட்பது, அவனுடைய நாமத்தை சொல்லுவது, அவனையே நினைப்பது, திருவடி கைங்கரியம் பண்ணுவது, அர்ச்சிப்பது, தொழுவது, அவனுக்கு அடிமை செய்வது, அவனோடு தோழமை கொள்ளுவது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 9வது நிலையாக தன்னையே அர்ப்பணிக்கிறது என்கின்ற ஆத்ம நிவேதனம் முதலாக 9 நிலைகளை பிரகலாதன் பக்தியிலே காட்டுகிறான். பகவான் கதைகளை கேட்பது, அவனை பற்றி சொல்லுவது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, கிட்டத்தட்ட இந்த ஸ்டார் விஜய் டிவி பிரகலாதன் சொன்ன 8 விஷயங்களை பரிபூரணமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த 9வது விஷயமான ஆத்ம நிவேதனம்ங்கிறது நம்ம பண்ணணும், அவ பண்ண முடியாது. அந்த 8 நிலைகளை தாண்டி கொண்டு போய் நம்மளை நிக்க வச்சா 9வது நிலைக்கு இந்த ஆத்ம நிவேதனத்திற்கு எம்பெருமானிடத்திலே நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த ஒரு வேலையை செஞ்சா போருங்கிற நிலையில நம்ம கொண்டு வந்து 8 படிகளை தாண்டி கொண்டு வந்து நம்மளை நிக்க வைக்கிறான். மகாபாரதத்திலே யக்ஷபர்வம்னு உண்டு. அந்த யக்ஷபர்வத்திலே தர்மபுத்திரரிடத்திலே யக்ஷன் பல கேள்விகளை கேட்கிறான். நீ ஒவ்வொரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா இறந்து போன உன்னுடைய தம்பியர் உயிர் பெற்று வருவார்கள். சரி கேளு, நான் பதில் சொல்றேன். ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வருகிறார் யக்ஷன். அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்திலே பூமியை விட சிறந்தது ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறார். சற்றும் தயங்காமல் யுதிஷ்டிரர் பதில் சொன்னார். இந்த உலகத்திலே பூமியை விட சிறந்தது ஒன்று இருக்குமானால் அது தாய் என்று சொல்லுகிறார். அகழ்வாரை தாங்குகிற இந்த நிலத்தை விட தான் பெற்ற மகன் தன்னை இழந்தால் கூட பொறுத்து கொள்ளுகிற அந்த மனோபக்குவம், தியாக உணர்வு இருக்கு பாருங்க, அந்த தாய்க்கு இணையாக எதுவுமே இல்லை என்று யுதிஷ்டிரர் சொல்லுகிறார். ஒரு அம்மாக்கு ஈடா வேற ஏதாவது உண்டா? தன் கருவுற்ற நாள் முதலாக 300 நாட்கள் அவள் செய்கிற தவம், அந்த குழந்தையை தாங்கிக் கொண்டு அவள் உண்கின்ற உணவிலே ஒரு பாதியை அந்த குழந்தைக்கு கொடுத்து தன் வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்து இன்னொரு ஜன்மம் கிடைக்கும்படி நம்மை பெற்றெடுத்தாளே நம்முடைய தாய். அந்த தாயினுடைய தியாகத்தை விடவா நமக்கு உலகத்தில் வேற சிறந்தது இருக்க முடியும்? நம்மை தாய் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பிறகு கூட என்ன செய்தாள்? நம்மை தோளிலும் மடியிலும் மாற்றி மாற்றி சுமந்து அந்த தாய் நம்மளை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாள்.
அப்படி வளர்க்கிற தாயினுடைய தியாகம் எவ்வளவு பெருசு. ஆனால் இந்த தாயை விட சிறந்தது ஏதாவது இருக்குமான்னு ஒரு கேள்வி நமக்கு தோணும். ஏன்னா கேள்வி கேட்டே பழக்கப்பட்ட மனசு நம்ம மனசு. எதை சொன்னாலும் ஏத்துக்காது நம்ம மனசு, அப்படிப்பட்ட மனசு. அது மாதிரி ஏதாவது இருக்குமா, இந்த தாயை விட சிறந்ததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமான்னா ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஆமா ஒண்ணு இருக்குன்னு நமக்கு சொல்ல தோணும். எது? தாயை விட சிறந்தது தாய்மைங்கிற உணர்வு. எண்ணி பார்க்கணும். தாயை விட சிறந்தது தாய்மைன்னா இது ஏதோ புரியாத மாதிரி இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். பஞ்ச பாண்டவர்களை பெற்றாள் குந்தி, 5 சத்புத்திரர்களை பெற்றாள். அதனால மிகச் சிறந்த தாயாக பஞ்ச பாண்டவர்களுக்கு குந்தி விளங்கினாள். அவள் இன்னொரு பிள்ளையை பெற்றாள், கர்ணன்னு பேரு. ஆனால் அந்த கர்ணனுக்கு ஒரு பெற்ற தாயாக குந்தி இருந்தாளாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ பஞ்ச பாண்டவர்களுக்கு சிறந்த தாயாக ஒரு பெற்ற தாயாக இருந்தவள் தாய்மைங்கிற நிலையிலே கர்ணனிடத்திலேயே இல்லாமல் போனாள். கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். அந்த 100 பேரோட தாய் யாரு? காந்தாரிங்கிறவ தாய். 100 பிள்ளைகளை பெற்றாள். 100 அசத்தியம், ஒண்ணு கூட உருப்படி இல்லை. காரணம் என்னன்னா தன்னுடைய கணவனாகிய திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால அவ என்ன செய்தால் தன்னுடைய கண்களை கட்டி கொண்டாள். ஒரு மிகச்சிறந்த மனைவியாக, ஒரு பத்னியாக, தர்ம பத்னியாக காந்தாரி திகழ்ந்தாள். ஆனா என்ன தப்பு பண்ணா? 100 சத்புத்திரர்களை பெறாமல் அசத்தாக பெற்றாள். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மள யோசிச்சு பார்க்கணும். பெற்றோர்களுடைய பார்வையிலே வளராத குழந்தைகள் சத்புத்திரராக வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பெற்றோருடைய பார்வையில குழந்தைகள் வளரணும். இன்னைக்கு என்ன கான்செப்ட்? ரெசிடென்ஷியல் ஸ்கூலா? இதெல்லாம் மேற்கத்திய நாகரிகத்தினுடைய கலாச்சாரத்துடைய சீர்கேடுன்னு நான் சொல்லுவேன். ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒன்று கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்கான். குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு ஃபீஸை கட்டிட்டா அவன் காலேஜ் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறச்சே வீட்டுக்கு வருவான். இப்படி ஒரு ஸ்கூல் தேவையா? அப்ப எதுக்கு பிள்ளையை பெறது? அப்போ உன் தாய்மை எங்கே போனது? ஒரு குழந்தை தாயிடத்தில் எப்பொழுது இருக்கணும்னா பிறப்பது முதல் வளர்வது முதல் அந்த தாயினுடைய அன்பிலே வளரணும் குழந்தை. அதுதான் தாய்மைங்கிறது. நடைமுறைப்படி இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு அம்மாக்கு. பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி அந்த அம்மா வளர்க்கிறா. அந்த முதல் குழந்தைய அற்புதமா வளர்க்கிறா, தலைச்சங்குள்ள அற்புதமா வளர்க்கிறா. சரி, 2வது குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாள். பிறகு 3வது குழந்தை பிறக்கிறது. விடுங்க, நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. ஒரு 5-6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். இப்போ நடக்குது இல்ல? இத்தனை குழந்தைகளை பெற்றதற்கு பிறகு ஒரு தாயோட நிலைமை எண்ணி பார்க்கணும். தன்னுடைய வாழ்நாளிலே அந்த முதல் குழந்தைக்கு செலவழித்த அந்த நேரத்தையும் அந்த பக்குவத்தையும் 2வது குழந்தைகிட்ட செலவழிச்சிருப்பாளாங்கிறது ஒரு கேள்விக்குறி. நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள், எண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ற ஒரு விஷயத்தை. முதல் குழந்தைக்கு ஒரு தாய் காட்டுகிற பரிவு, அன்பு, நேரம், காலம் எல்லாத்தை விட ஒரு க்ஷணமேனும் கண்டிப்பாக 2வது குழந்தை இடத்துல குறைவா இருக்கும். ஏன் தெரியுமா? இருக்கிற 24 மணி நேரத்தை பிரிச்சு கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். பிறகு 3வது குழந்தை, பிறகு 4வது குழந்தை. எண்ணி பார்த்தால் இப்படி கணக்கு போட்டு விகிதாச்சாரத்தில் பார்த்தால் முதல் குழந்தைக்கு அந்த தாய் செலவழித்த நேரத்தையும் அந்த பக்குவத்தையும் அந்த அன்பையும் கண்டிப்பாக கடைசி குழந்தையில காட்டியிருப்பாளாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தாய்மார்கள் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. இது பிராக்டிகலா பார்த்தா நடைமுறைப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. இந்த ஈக்குவல் ஷேர் ஆஃப் டைம் டெடிகேஷன் இருக்காது. ஏனென்றால் அது நடைமுறைப்படி சாத்தியம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் ரட்சித்து காக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் இருக்கிறானே, அந்த ஷீராப்திநாதன் இருக்கிறானே, அவனுக்கு அந்த கவலையே கிடையாது. ஏனென்றால் அவன் தான் காலத்தை படைக்கிறான், அவன் தான் இந்த அண்ட பிரபஞ்சங்களை அவன் தான் படைக்கிறான். நமக்கு உடலை தந்து உயிரை தந்து நமக்கு யார் அம்மா அப்பாவா வரணுங்கிற அந்த முடிவை எடுப்பவன் அவன்தான். எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா அமையணும்னு ஆண்டவன் எனக்கு நினைக்கிறான்னா என் தாயை விட உயர்ந்தவன் அவன் தானே இருக்க முடியும். அப்போ அவனிடத்துல என்ன சிறப்பு இருக்கிறதுன்னா அந்த தாயிடத்திலே இருக்கக்கூடிய தாய்மை
பரிபூரணமாக எவனிடத்திலே இருக்கிறதோ அந்த தாயாகி நிற்கக்கூடிய, தாய்க்கும் பெற்ற தாய்க்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும், அம்மா அடுப்படையில் வேலையா இருப்பா. சடால்னு ஒரு சத்தம் கேட்கும், இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு அம்மா ஓடி போவா. குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு பார்த்தால் கையில் விளையாடி இருக்கிற அந்த பொம்மையை அந்த குழந்தை கீழே போட்டிருக்கும். அந்த சத்தத்துக்கு அந்த குழந்தை பயந்திருக்கும். அள்ளி எடுத்து குழந்தையை வச்சுக்கொண்டு என்ன ஆற்றோ என்று பார்ப்பா குழந்தைக்கு. இதுதான் ஒரு தாயினுடைய இயல்பு. இதே மாதிரி தான் ஆதி மூலமேனு ஒரு குரல் கேட்டது. அந்த ஆதி மூலமேனு ஒரு குரல் கேட்ட உடனே அந்த பரமபதத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் சட்டார்னு எழுந்து ஓடி வந்தான். எதையுமே பார்க்கல. அந்த குரல் மட்டும் தன்னுடைய குழந்தையினுடைய குரல் கேட்பதை போன்று அந்த சர்வேஸ்வரனுக்கு தோன்றியது. எழுந்து ஓடி வந்தான். வாசல்ல ரெடியா இருந்தது அவனுடைய கருடன். ஏறி அமர்ந்தான். அவனுடைய ஆజ్ఞைக்காக காத்து கொண்டிருந்தது அவனுடைய சக்கராயுதம். ஏதோ ஒரு ஆபத்துக்கு பெருமாள் போறார்னு தெரிஞ்சது. கருடன் தயாராக இருந்தது. சக்கரம் உடன் வந்தது. எல்லோரும் கிளம்பினார்கள். பூலோகத்துக்கு இறங்கி வந்தார்கள். அங்கு ஒரு யானையினுடைய காலை ஒரு முதலை பிடித்துக் கொண்டிருந்தது. ஓ, ஆதி மூலமேனு கத்தின என் குழந்தை இந்த யாரதானா, கஜேந்திரா நீதானான்னு ஆண்டவன் பார்த்தான். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்த காணமர் வேடம் கையெடுத்து அலற கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை ஆழ்வார். என்னன்னா, பகவான் இறங்கி ஓடி வந்தானா. அவன் மேல போட்டுக்கிறதுக்கு அந்த ஆடை அவனுக்கு இல்லைன்னு ஒண்ணு அங்க பிராட்டி என்ன பண்ணாலாம், தான் அணிந்திருந்த அந்த ஆடை எடுத்து பெருமாளுக்கு தூக்கி கொடுத்தாள். சீக்கிரம் போ, மணியாருது, நிக்காத, குழந்தை கத்துறது, போ என்று பிராட்டி அனுப்பினாள். பறவை ரெடியா இருந்தது. அந்த சக்கரம் காத்து கொண்டிருந்ததான். பெருமாள் இதை ஏவ போறான்னு அந்த சக்கரனுக்கு தெரியும். பார்த்தத ஒரு நிமிஷம் அந்த ஆணை எனக்கு கிடைக்கணும், பெருமானுடைய விரல் நுனி பட்டால் போதும் சொல்லி அங்க போய் அந்த காரியத்தை முடிச்சிடுவேன்னு அந்த சக்கராயுதம் நிற்கிறதுன்னா அது நின்றது. அந்த முதலையை அழித்தது, யானையை காப்பாற்றியது. அந்த ஆதி மூலமாகிய கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைத்தது. இது நமக்கு தெரிஞ்ச கதை. அப்ப எண்ணி பார்க்கணும், எது சிறந்தது? தாய்க்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய கருணையை சொல்வதா, அல்லது பிராட்டியினுடைய கருணையை சொல்லுவதா, அங்கே பறந்து ஓடி வந்த அந்த கருடனுடைய அந்த கருணையை சொல்லுவதா, அல்லது எம்பெருமானுடைய ஆணைக்காக காத்து கொண்டிருந்த அந்த சக்கரத்து சுதர்சன சக்கரத்தினுடைய மகிமையை சொல்வதான்னு நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ யோசித்து பார்த்தால் தாயை விட சிறந்தது தாய்மை என்றால் அந்த தாய்மையை பரிபூர்ணமாக காட்டுகிற அந்த ஷீராப்தி நாதனாக பரமபத நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன். அவனிடத்திலே நாம் எப்படி அன்பு செலுத்த வேணும்? நீ ஒரு குழந்தையா இருந்து அவனிடத்தில் அன்பு செலுத்தினால் அவன் உன்னிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை காட்டுவான்? இந்த பக்தியினுடைய மிகப்பெரிய நிலையெல்லாம் ஆழ்வார் பெருமக்கள் காட்டினார்கள். நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், கஷ்டப்படவே வேண்டாம், அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பை காட்டு, வேற ஒண்ணும் இல்லை, அந்த பக்தியை காட்டுன்னா. அந்த பக்தியை எப்படியெல்லாம் காட்ட முடியும்னா, அவதாரமாக இறங்கி வந்த அந்த பகவானுடைய லீலைகளை எல்லாம், அந்த ராம லீலைகளையும் கிருஷ்ண லீலைகளையும் அந்த அவதாரத்தினுடைய மகிமைகளை எல்லாம் போற்றி பாராட்டி அவனிடத்திலே நாம் பக்தி செலுத்த வேண்டும். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கிருஷ்ணன் பிறந்தான். எங்க பிறந்தான்? துவாரகையிலே ஒரு இருட்டு சிறையிலே பிறந்தான். யாருக்கு பிறந்தான்? தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்தான். ஆனா அவனை எடுத்து வளர்த்தது யாரு? அன்று இரவே வசுதேவர் கொண்டு போய் கோகுலத்தில் அவனை சேர்த்துறார். கோகுலத்தில் சேர்த்த உடனே அவனுக்கு தாயாக இருந்து கொண்டு தந்தையாக இருந்து கொண்டு யசோதையும் நந்தகோபரும் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். இப்ப இங்க எண்ணி பாருங்கள், பெற்ற தாய் யார்? தேவகி. வளர்த்தது யார்? யசோதை. இந்த குழந்தை யாரிடத்திலே அதிக அன்பாக இருந்திருக்க முடியும்? யாரு ஆசை ஆசையா அம்மா அப்பான்னு கூட்டிருக்க முடியும்? எண்ணி பார்த்தால் யசோதையை பார்த்து அம்மா அம்மா அம்மான்னு கூட்டிருக்காதா? ஆனா அவ 10 மாசம் சுமக்கலையே. சுமந்தது என்னவோ தேவகி அல்லவா? அப்ப எப்படி சுமந்தா? ஒரு சாதாரண தாயாக சுமக்கவில்லை.
அந்த குழந்தையை சுமந்த ஒவ்வொரு நாழிகையும் கம்சன் வந்துருவானோ, ஐயோ என் குழந்தையை கொன்னுடுவானோன்ற பயத்திலே, அச்சத்திலே அந்த இருட்டில் அந்த குழந்தையை சுமந்தான். அப்படியெல்லாம் அந்த குழந்தையை பெத்துட்டு ஒரு க்ஷண நேரம் கூட அந்த குழந்தையை தன் மடியில வச்சு கொஞ்ச முடியாம அந்த குழந்தையை கொண்டு போய் ராத்திரியா கொண்டு போய் கோகுலத்தில் சேர்த்துட்டா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு ஆண்டாள். இந்த ஒரே ராத்திரியிலே குழந்தை கைமாறி அங்க போயிடுத்தே, என் குழந்தைய நான் பார்க்க வேண்டாமான்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஒரே ராத்திரியிலே குழந்தை கைமாறி அங்க போயிடுத்தே, என் குழந்தைய நான் பார்க்க வேண்டாமான்னா. இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஒரு குழந்தையா பிறக்கிறான். அந்த குழந்தையை தன்னுடைய கருவிலே தேவகி சுமந்தாள். ஆனா அந்த குழந்தையை எடுத்து மடியில கொஞ்ச முடியாத அளவிற்கு தேவகிக்கு ஒரு நிலை. இது ஒரு விதியினுடைய பயன். எண்ணி பார்க்கணும். இந்த லோகத்தினுடைய ரட்சணைக்காக தான் பெற்ற குழந்தையை தத்து கொடுக்கிற அளவுக்கு ஆயிட்டான். அவன் சந்தோஷமாக வளர்ந்தான். எங்க? கோகுலத்தில் இடையர்களோடு வளர்ந்தான். பிறந்தது மரக்குலத்தில், பேதமர வளர்ந்தது இடைக்குலத்தில் நார் பாரதியார். அவன் பிறந்தது சத்திரிய குலத்தில், ஆனால் வளர்ந்ததோ இடைக்குலத்திலே, ஆயர்பாடியிலே பசுக்களோடு பசுக்களாக அறியாத அந்த சிறுவர்களோடு கைகோத்து விளையாடி கொண்டு வெண்ணெய் திருடி உண்டான்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. இதை பார்க்கிறார் ஆழ்வார். அப்ப அவருக்கு தோன்றுகிறது, எந்த தாய் உயர்ந்தவள்னு தோன்றுகிறது. இந்த உலகத்தை ரட்சித்து காக்கக்கூடிய தாயாகி நிற்கக்கூடிய இந்த இறைவன் இறங்கி வந்து குழந்தையா பிறக்கிறான். ஆனா பிறந்தது ஒரு தாயிடத்திலே, ஆனால் வளர்ந்தது இன்னொரு தாயிடத்திலே. அப்ப பெற்ற தாயை விட யார் சிறந்தவள்ங்கிற கேள்வி அந்த ஆழ்வாருக்கு வருது. இந்த ஆழ்வாருக்கு இந்த கேள்வி வந்த உடனே ஒரு 10 பாசுரமாக பாடுகிறார். எப்படி பாடுகிறார்னா, இந்த உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் எந்த குணம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கக்கூடாது. சாதாரணமாக சொல்லுவார்கள், நம்ம வீட்டில் ஆம புகுந்த வீடுன்னு சொல்லுவார்கள். ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கூர்மாவதாரமாக வந்த எம்பெருமான் அப்படி இருக்கக்கூடிய அந்த வடிவம் ஒன்று தப்பா போயிடுமான்னு அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. எந்த ஆமை என்றால் உன் மனதிலே இருந்து வெளிப்படக்கூடிய பொறாமைங்கிறது வரக்கூடாது. இந்த பொறாமைங்கிற அந்த ஆமை இந்த அகத்துக்குள்ளே புகுந்தால் உன் வாழ்வு சீர்கெட்டு போய்விடும். ஆனால் இங்கு ஒரு பொறாமை வெற்றி பெற்றது. எப்படி தெரியுமா? ஆழ்வார் காட்டுகிறார், குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார், தேவகி பொறாமப்படுறா, ரொம்ப பொறாமப்படுறா. எதுக்காக பொறாமப்படுறா? நான் பெற்ற செல்வத்தை நான் வளர்க்க முடியாமல் நான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த அத்தனை அனுபவங்களையும் அந்த குழந்தையினுடைய லீலைகளையும் நான் அனுபவிக்காமல் என் குழந்தை அந்த யசோதை பெற்று வளர்த்தாலே அவளை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு தேவகி சொல்லுவதை போல ஒரு 10 பாசுரங்களை பாடுகிறார். அற்புதமான பாசுரம். இவையெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. உண்மையிலேயே தேவகி பொறாமப்பட்டாளாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கப்படாது. ஆனால் நடைமுறையிலே பார்க்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு சுகானுபாவம், ரசானுபாவம் நம்முடைய இலக்கியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த வழி வகையை நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்திலையும் பார்க்க முடியாது. தேவகி வருத்தப்படுகிறாள், என் குழந்தை என் கூட இல்லையேன்னு வருத்தப்படுகிறாள். தாலாட்டு பாடுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இங்க எத்தனை தாய்மார்கள் நம்முடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடியிருப்போம்னு தெரியாது. தாலாட்டுனால என்னன்னு தெரியாது. முதல்ல என்ன, தாலாட்டு பாடுகிற பொழுது அந்த குழந்தை தூங்கும் பொழுது உனக்கு தெரிந்த இந்த இறைவனுடைய திருப்பெயர்களை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லணும். அந்த குழந்தை தூங்கும் போது கூட இறைவனுடைய திருநாமத்தை கேட்டுக்கொண்டே தூங்கணும். அதுதான் தாலாட்டுங்கிறது. ஆனால் இன்னைக்கு பாதி குழந்தைகள் தூங்குறது ராத்திரியில வர திரைப்பட பாடலை வச்சுதான் குழந்தையே தூங்குறது. இன்னும் சொல்ல போனா அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த கருவில் இருக்கும் போதே பிரகலாதன் கேட்ட கதையோ அல்லது அபிமன்யு கேட்ட மாதிரியோலாம் எந்த குழந்தையும் கேட்கறது இல்லை. பாதி கேட்கறது எல்லாமே திரைப்பட பாடலாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது அந்த அம்மாக்களும் கவலைப்படுவதில்லை. இப்போ பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது போல பிறக்கலைன்னா வருத்தப்படப்படாது. அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதும் சரி, அந்த குழந்தை பிறந்து தொட்டிலே கிடக்கும் பொழுதும் சரி, அதுக்கு தாலாட்டு பாடணும்னா இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி சொல்லி தாலாட்டினாதான் அந்த குழந்தைக்கு மனசுல பதியும். வடநாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு.
வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனை கூட பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் தெரியலாம். பேர் சொல்லி வடநாட்டிலே தன்னுடைய வேலைக்காரர்களை அழைப்பது வழக்கமில்லை. அவர்களை ராம் ராம் என்று தான் அழைப்பார்கள். அரே ராம், மூணாவது வீட்டிலே போய் அந்த சேட்டுக்கிட்ட வட்டி வாங்கினுவான்னு சொல்லுவான். ஆனா ராம்னு சொல்லுவான். அவன் சொல்றது சரியா தப்பா, அவன் சொல்ற காரியம் சரியா தவறா, அதெல்லாம் பார்க்க கூடாது. அவன் வட்டிக்கு விட்டு காசு வாங்குறானேன்னு யோசிக்க கூடாது. ஆனால் அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய வழக்கம், தன் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனை கூட ராம் ராம்னு கூப்பிடணும்னுங்கிறது தான் வழக்கம். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெண்மக்கள் எல்லாம் எந்த வேலையை சென்றாலும் யாரை பார்த்தாலும் முதலிலே ரங்கா என்று அழைப்பார்கள். அந்த வழக்கம் உண்டு. எந்த வேலையை சென்றாலும், சாப்பிட்டு எழுந்தாலும் ரங்கா, உட்கார்ந்து எழுந்தால் ரங்கா, தூங்கி எழுந்தால் ரங்கா, இப்படி ரங்கா ரங்கான்னு எதை சொன்னாலும் ரங்கன் பேரை சொல்லி இருக்கக்கூடிய வழக்கம் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் உண்டு. இதை ஆழ்வார் காட்டுகிறார். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தனையவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தனையவையோ, துடியடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலிடு தேறினர் சூழ்ப்புணர் அரங்காங்கிறார். இந்த காவிரி ஆற்றுல இறங்கி இந்த பெண்மக்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே குளிக்கிறார்கள். குளித்து எழுந்தவுடன் தன்னுடைய கூந்தலை அப்படி அலசுகிறார்கள். அப்படி அலசுகிற போது அந்த காவிரி நீர் தெரிக்கிறது. அந்த சிலிர்ப்பிலே கூட ரங்கா ரங்கா என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். அந்த எழுந்து வந்த பிறகு தன்னுடைய ஆடையை சரி செய்து கொள்ளுகிற போது கூட ரங்கா ரங்கா என்று சொல்லுவதாக தொண்டடிப்பாழ்வார் காட்டுகிறார். ஆக எதை செய்தாலும் ஆண்டவனுடைய திருப்பெயரினாலே செய்வது என்பதுதான் நம்முடைய தர்மம் நமக்கு காட்டிய வழி. ஆனா நம்ம செய்யறோமா, தாலாட்டு பாடுறோமா குழந்தைக்குன்னா? தாலாட்டு பாடுறதே கிடையாது. ஏன் நம்முடைய இறைவனுடைய திருப்பெயரை எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொல்றான்னா, அப்பொழுதுதான் இந்த உடலுக்கும் ஆத்மாவிற்கும் ஒரு தூய்மை கிடைக்கும். இந்த உடம்பும் உள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒரு தங்கம்னு வச்சுக்கோம். அந்த தங்கம் எப்போ சுத்தமாகும்னா, அதை தங்கத்தை சரிபார்ப்பதற்காக உரைகள்னு ஒன்று இருக்கும். நம்ம நகைக்கடையில் பார்த்துருப்போம். அந்த உரைகளில் போய் அந்த நகையை தேய்த்து தேய்த்து பார்த்தால் அந்த பொன் மிளிரும். அதுக்கு உரைகள்னு பேரு. அப்போ நம்ம உடம்புல சுத்தமாகணும் அப்படின்னா, நம்முடைய ஆத்மா சுத்தமாகணும்னா எது உரைகள்? உன்னுடைய நாக்கு உரைகள். அப்போ எதை வச்சு தேய்க்கிறது? எதுல தேய்க்கிறதுன்னா, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமம் இருக்கு பார்த்தீங்களா, நாராயணா நாராயணாங்கிற அந்த நாமம் இருக்கு பாருங்க, அந்த நாமத்தில் வச்சு உன் நாக்க தேய்க்கணும். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு எண்ணில் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன் என்கிறார் ஆழ்வார். எனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நான் புடம் போட்டு பார்க்கணும்னா உன்னுடைய திருநாமத்தை என் நாவால சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த பொன் மிளிரும், ஆத்மா சுத்தமாகும்னா. அப்போ எவ்வளவு புனிதமான விஷயம் இந்த நாவினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுன்னா, உனக்கே அந்த நிலை வேணும் என்றால் நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு சதா சர்வகாலமும் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆலை நீர் கரும்பென்னவன் தாளோ, அம்புய தடங் கண்ணினன் தாளோ, வேலை நீர் நிற தன்னவன் தாளோ, வேழ போதகம் அன்னவன் தாளோ, என்றென்று என் வாயிடை நிறைய தாள் ஒலித்திடும் திருவினை இல்லா தாயரில் கடையாயின தாயேங்கிறாள் தேவகி. என்னை விட ஒரு மோசமான ஒரு தாய் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? என் பெற்ற குழந்தைக்கு என்னால் தாலாட்டு பாட முடியவில்லை. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தாய்மார்கள் இருப்பார்களோ அத்தனை தாய்களை விட கேவலமான ஒரு தாய் யாருன்னா நான் தான் என்று தேவகி சொல்லுகிறாள். அப்ப தாலாட்டு பாடுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு சயின்டிபிக்கான ஒரு உண்மை இருக்கிறது, விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம் இருக்கிறது. என்னவென்றால், குழந்தை தூங்குகிற பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக கண் அயறுகிற பொழுது, அந்த குழந்தை வெள்ளமா முதல்ல தன்னுடைய கான்சியஸ் ஸ்டேஜில் இருந்து செமி கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் பிறகு சப்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகணும். அப்படி அந்த குழந்தை தூங்கும் போது கண்களை மூடும் போது அதுக்கு உலகம் இருட்டா இருக்கிற மாதிரி ஒரு பயம் வருமா. அதனால அம்மா பக்கத்தில் இருந்து தாலாட்டு பாடினால் அந்த தாயினுடைய குரலை கேட்க கேட்க அந்த அதற்கு தூக்கம் வருகிற போது என் அம்மா பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும்.
அந்த அம்மா என் பக்கத்துல இருக்காங்கிற உணர்வு, அந்த தாயினுடைய குரலை கேட்டு கேட்டு அந்த குழந்தை அப்ப நிம்மதியா தூங்குமா. அப்போ உளவியல் ரீதியாக அந்த குழந்தைக்கு பரிபூர்ண நிம்மதி எப்போ கிடைக்குதுன்னா இந்த தாலாட்டு பாடினால் கிடைக்கும்னா. அப்ப தாலாட்டு பாடுறதுங்கிறது ஒரு தாயினுடைய வாசகமாக இருக்க வேண்டும், அந்த தாயினுடைய திருவாக்காக இருக்க வேண்டும். அப்படி திருவாக்கா இருக்கிறது அது எம்பெருமானுடைய திருநாமமா இருந்தா இன்னும் எவ்வளவு சிறப்பு. இதை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். உடனே பெரியாழ்வாருக்கு தோன்றியது, அப்படியா, ஐயோ தாலாட்டு பாடணுமா, ஐயோ என் கிருஷ்ணனுக்கு நான் தாலாட்டு பாடலையே என்று ஏங்குகிறார். உடனே ஒரு தாலாட்டு பாடிடுறேங்கிறார். குலசேகர ஆழ்வார் இப்படி சொன்னாரேங்கிறதுக்காக அவர் தாலாட்டு பாடினாராம். என்னன்னா, மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று 10 பாசுரங்களை பாடுகிறார். கிருஷ்ணனுக்கு தொட்டில் கட்டணும். ஒரு தாயினுடைய நிலையிலே ஓடி போகிறார் பெரியாழ்வார். யார்கிட்ட போய் தொட்டில் வாங்குறது பார்த்தார், யார்கிட்ட போய் தொட்டில் கேட்கலான்னு யோசிச்சார். சரி, இந்த உடல்களை எல்லாம் உயிர்களை எல்லாம் படைக்கிறான் இல்லையா பிரம்மன், அவனை கூப்பிட்டு என் கிருஷ்ணனுக்கு ஒரு தொட்டில் பண்ணி கொடுன்னு கேட்கிறார். அந்த பிரம்மன் ஒரு தொட்டில் பண்ணி தரான். ரொம்ப ஒரு அழகான ஒரு ரசானுபாவம் எண்ணி பார்க்கணும். பிரம்மன் யாருன்னு எண்ணி பார்த்தால் ஸ்ரீமன் நாராயணனுடைய புதல்வனான் என்பது நமக்கு தெரியும். அவனுடைய புள்ளை நான்முகனாகிய பிரம்மன். அப்போ அப்பா குழந்தையா பிறக்கிறார், அதுக்கு புள்ள தொட்டில் வாங்கி கொடுக்கிறார். இது வித்தியாசமா இல்லையா? ஆனா இது நடைமுறையிலே நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. என்ன தெரியுமா, அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம், அந்த சஷ்டி அப்த பூர்த்தின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சஷ்டி அப்த பூர்த்திய குழந்தைகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்யணுங்கிறது நம்ம சம்பிரதாயம். அது என்ன கணக்கு, 60ன்னா 60 வருடங்கள் பூர்த்தி ஆகிற பொழுது அப்பா பிறந்த பொழுது எந்த திருநட்சத்திரத்தில் பிறந்தாரோ, எந்த ராசியில பிறந்தாரோ, எந்த லக்னத்தில் பிறந்தாரோ, அது சுற்றி மீண்டும் அந்த நிலைக்கு அப்போ வரும். அப்போ மீண்டும் அவர் ஒரு குழந்தையாகிற மாதிரி ஒரு ஐதீகம். அப்போ அந்த அப்பாவிற்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ணி ஒரு புள்ள பார்த்து ரசிக்கிற மாதிரி பிரம்மன் என்ன பண்ணானா, மாணிக்கத்தாலையும் மரகதத்தாலையும் ஒரு தொட்டில் பண்ணி கொடுக்க, அதை பெரியாழ்வார் கொண்டு போய் யசோதையின் சார்பில் வச்சு அந்த குழந்தைய தாளாட்டணும்னு நினைக்கிறார். ஆனா எந்த குழந்தைக்கு தாளாட்டினார்னா, இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை. தன்னுடைய 2 அடியினாலே உலகத்தை அளந்தவன். அப்போ எண்ணி பார்க்கணும், இவர் என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்சதுல குழந்தை என்ன சைஸ் இருக்குமோ ஒரு தொட்டில பண்ணிட்டார். ஆழ்வார் சொன்னார், டேய் நீ பண்ற தொட்டில் அப்படிப்பட்ட தொட்டிலா இருக்க முடியாது, ஏனென்றால் இவன் வையம் அளந்தவன். ஒரு காலை அப்படி நீட்டினான்னா தொட்டில் அவ்வளவுதான், கொஞ்சம் நீட்டினால் அந்த தொட்டில் என்னவாகும், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் ஆழ்வார். அப்ப அந்த தொட்டில் அப்படியே கிழிஞ்சிடும், உடையும் கூட சொல்லல, அப்படி வச்சு ஒரு தேய்ச்சா அந்த தொட்டில் கிழிந்து விடும்னா, அப்போ எப்படிப்பட்ட தொட்டிலை பிரம்மன் செஞ்சு கொடுக்கணும்னா, அந்த எம்பெருமான் தூங்குவதற்கு ஏற்றார் போல ஒரு தொட்டிலை பண்ணி கொடுத்து பெரியாழ்வார் தன்னை யசோதையாக மாற்றிக்கொண்டு தாளாட்டினார்னு. அப்ப பெரியாழ்வார் யசோதையா தாளாட்டினார். இதை பார்க்கிறார் குலசேகர ஆழ்வார். அப்படியா, கிருஷ்ணனுக்கு தாளாட்டு இருக்கா, அப்ப என் ராமனுக்கு? அவருக்கு ஒரு ஏக்கம் வருகிறது. அவருக்கு ராமனிடத்திலே பரிபூர்ணமான அன்பு உண்டு. ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு பக்தி இருக்கிற மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கு ராமனிடத்திலே அளவு கடந்த பக்தி. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். என்னன்னா, ராமன் பாவம், அவன் பெரிய சக்கரவர்த்தி திருமகன். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், ஒரு கோகுலத்திலே வளர்ந்த ஒரு சாதாரண குழந்தை. அதனால எல்லாருக்கும் கிருஷ்ணனிடத்திலே ஒரு அன்பு உண்டு, ராமனிடத்திலே ஒரு மரியாதை உண்டு. அவன் சக்கரவர்த்தி திருமகன். ஆனால் குலசேகர ஆழ்வாருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். என்ன தெரியுமா, பிறந்தது 4 குழந்தை, ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகனன் 4 குழந்தை. ஆனா இருந்தது எத்தனை, 3 அம்மா, கோசலை, கைகேயி, சுமித்ரைன்னு. இந்த 3 அம்மா 4 தொட்டில ஆட்டுறா. ஒரு தாலாட்டு பாடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ சில நாழிகைகள் ராமனுக்கு தாலாட்டுறதுக்கு ஆள் இல்லாம போகுமா, போகாதா? ஒரு ப்ரொபஷனேட்டா போட்டு ஒரு மாறிக்கொண்டு வருகிற பொழுது சில நாழிகைகள் என் ராமனுக்கு தாலாட்டு இல்லாமல் போயிடுமோன்னு குலசேகர ஆழ்வார் பதறினார். உடனே பாடினார், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு பாடினார். அவனுக்கு ஒரு தாலாட்டை பாடி என் ராகவனே தாலேலோ என்கின்றார். தேவர் அறியும் அசுர அறியும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் அடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே, ஏவர் இவன் சிலைவலவா ராகவனே தாலேலோன்னு அவர் ஒரு தாலாட்டு பாடுகிறார். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு ரசானுபாவம்.
இதையெல்லாம் நம்முடைய பக்தியில் நாம் ரசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் என்ன தெரியுமா? முந்திலாம் நமக்கு ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் இல்லை. எனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாக போய், எனக்கு தமிழ் பேச தெரியாதுன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாக போய், எனக்கு தமிழே புரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஃபேஷன் வளர்ந்துருது. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். இப்போ இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? பெண்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு புடவை கட்ட தெரியாது. இது ஒரு ஃபேஷன். புடவை கட்ட தெரியாது, உண்மைங்க. பெண்களுக்கு புடவை கட்ட தெரிவதில்லைங்கிறதெல்லாம் நடைமுறை. பல ஊர்களெல்லாம் இருக்கு, இங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. பல ஊர்களெல்லாம் எங்க பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல ஒரு போர்டு வச்சிருப்பான், இங்கு பெண்களுக்கு புடவை கட்டித்தர சொல்லித்தரப்படும். இதில் கீழே வர குறிப்பு, பெண்களுக்கு பெண்களே சொல்லித் தருவார்கள். ஆனா பாவி, இதை பெண்களுக்கு பெண்கள் தாண்டா சொல்லித்தர முடியும். இந்த புடவைங்கிறது ஒரு தாய்மையினுடைய வெளிப்பாடு. எப்படி தெரியுமா? இந்த குழந்தை தூங்கும் பொழுது அம்மா என்ன பண்ணுவா, இந்த புடவை தலைப்பு இருக்கு பாருங்க, அந்த புடவை தலைப்பு அப்படி கீழே போடுவா. அந்த குழந்தை அந்த புடவை தலைப்புல தூங்கும். அம்மா பக்கத்துல படுத்துண்டு அந்த குழந்தை மேல கையை போட்டுண்டு அப்படியே தூங்குவா. அப்படி தூங்கும் போது குழந்தை தன்னுடைய விழியை நோக்கி மேல பக்கத்துல படுத்திருக்கிறது அம்மாதானான்னு ஒரு பார்வை பார்த்துக்குமா. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தாயினுடைய புடவையிலும் அம்மா வாசனை உண்டு. அதற்காக என்ன பண்ணுமா, அந்த குழந்தை அப்படி மேலே பார்க்கும். சில அம்மாக்கள் என்ன செய்வார்கள், வீட்டில் வேலை இருக்குன்னா அந்த புடவையை போட்டு குழந்தை நல்லா தூங்கின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த புடவையை விட்டுட்டு வந்துடுவார்கள். குழந்தை அம்மா பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்கிற உணர்வோடு அந்த குழந்தை தூங்கும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த மெல்லிய தன்னுடைய சிறு விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதனால் அப்படி மடித்து அந்த அம்மா புடவை லைட்டாக அப்படி பிடிச்சிக்குமா, அம்மா எழுந்து விடக்கூடாதுன்னு. அற்புதமான ஒரு அனுபவம்.